Hi hello viewers, welcome to Science Research Tamil. மூளை அப்படிங்கிற ஒரு இன்வென்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். பேர் கேட்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருப்பீங்க. நிச்சயமாக டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும். ஸோ இப்போ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணி நம்மளோட வேலைகள்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ எல்லா வேலைகளும் ரோபோட்டிக்ஸ், டெக்னாலஜி, நம்ம கண்டுபிடிச்சிக்க இன்வென்ஷன் அப்படின்னு எல்லாமே பார்த்துக்கிறதுனால நம்ம மனுஷங்களோட செயல்பாடு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இந்த மூளை அப்படிங்கிற டெக்னாலஜி எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து குக்கிங் ரோபோட். என்னது குக்கிங் ரோபோட்டா? இப்போ அதுக்குமா ரோபோட் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அதுக்கும் ரோபோட் கண்டுபிடிச்சிட்டாங்க. வேலையே நம்மளுக்கு இல்லவே இல்லை. இந்த ரோபோட்டுக்கிட்ட போய் நம்மளுக்கு என்ன குக் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு மெசேஜ் மாதிரி தட்டு விட்டிங்கன்னா போதும், அது வந்து தானாக குக் ஆகிக்குமா. ஸோ இந்த ரோபோட் வந்து யுனைடெட் கிங்டமான லண்டனில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ 2018 இந்த ரோபோட்டோட ப்ளூ பிரிண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. 2019 அஃபிஷியலாக இந்த ரோபோட் வந்து நம்ம எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரோபோட் என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோபோட்டில் நம்ம என்ன குக் பண்ணணும், நம்மளுக்கு என்ன தேவையான டிஷ் அப்படிங்கிறத இந்த ரோபோட்டுக்கிட்ட ஒரு மெசேஜ் அனுப்பணும். ஸோ அந்த மெசேஜை பார்த்துட்டு இந்த ரோபோட் அதுக்கு தெரிஞ்ச ரெசிபிஸ் வச்சு உங்களுக்கு அந்த டிஷ்ஷை குக் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் சொன்ன ரெசிபி அந்த ரோபோட்டுக்கு தெரியல அப்படின்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி அந்த ரோபோட் நீங்கள் குக் பண்ணி காமிச்சிங்கனாவே போதும். ஸோ அந்த ரோபோட் அடுத்த தடவை கேட்குற அதே டிஷ்ஷை வந்து திருப்பி குக் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ரோபோட்டில் என்ன பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்டோமேட்டிக்காக குக் ஆனாலுமே கூட நீங்கள் சமைக்க வேண்டிய ரெசிபிஸ்க்கான இன்க்ரீடியன்ஸ் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கணும். அதாவது ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆயில் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கணும். என்னென்ன ஆயில் யூஸ் பண்ணணும், என்னென்ன அமௌண்ட் ஆஃப் சால்ட் எல்லாம் போடணும் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் இந்த ரோபோட் கரெக்டாக குக் பண்ணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வைக்கல அப்படின்னா அதுக்கு தெரிஞ்ச இன்க்ரீடியன்ஸ் எடுத்து போட்டு உங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துரும். ஸோ இந்த ரோபோட் மனுஷங்க மாதிரியே உருவத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி உருவத்தில் இருக்காது. ஆனால் மனுஷங்க மாதிரியே 2 கை இருக்கிற ஒரு உருவம் மாதிரி இருக்கும், அமைப்பு மாதிரி இருக்கும் இந்த ரோபோட்டுக்கு. ஸோ அப்படியே அதை கொண்டு போய் கிச்சனில் ஃபிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், ஃபுல்லாகவே கம்ப்யூட்டரைஸ்டு கிச்சனாக தான் உங்கள் கிச்சன் அப்படியே மாறிடும். ஸோ இந்த மூளை இந்த மாதிரி இன்வென்ஷன்லாம் நம்ம வேர்ல்டு வந்து நம்ம ஃபியூச்சர் கண்டிப்பாக வேற லெவலுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ரோபோட் வந்து நம்ம சிட்டி மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சிட்டிக்கு வந்து சமைக்கிறதுலேருந்து டான்ஸ் ஆடுறதுலேருந்து எல்லா விஷயமே சிட்டிக்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ரோபோட்டுக்கு குக்கிங் பற்றின எல்லா விஷயமும் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது குக்கிங் மட்டும்தான் பண்ணுமா, வெஷல் வாஷிங், கிளீனிங் அதெல்லாம் பண்ணவே பண்ணாது, அதெல்லாம் நாம் தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி சிலர் யோசிப்பாங்க. நிச்சயமாக கிடையாது. இந்த ரோபோட் வந்து குக்கிங் மட்டும் இல்லாமல் கிளீனிங், அப்புறம் கிச்சனில் எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணுமோ அவ்வளோ சுத்தமாக வச்சுட்டு வெஷல் வாஷிங் எல்லாமே வந்து இந்த ரோபோட்டை செஞ்சு கொடுக்குதுங்க. ஸோ பர்ஃபெக்ஷனுக்கான அடையாளமாக இந்த மூளை வந்து இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் கிச்சன் ரோபோட்னா இந்த மூளை தாங்க. ஸோ இதுக்கு வந்து மனுஷங்க மாதிரியே 2 ஆர்ம்ஸ் இருக்கும். ஸோ இது கிச்சனை வந்து டச் ஸ்க்ரீன், அதாவது இல்லை ஸ்மார்ட் ஃபோன் மூலயமா ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் நம்ம கிச்சன் வந்து இருக்கணும். ஸோ நம்ம மூளைக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம ஃபோன் மூலியமாக தான் அந்த மூளைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். ஸோ நம்மளுக்கு என்ன டிஷ் வேணும், எத்தனை பேத்துக்கு சமைக்கணும், அதை முதல் கொண்டு சொல்லிட்டோம்னா அது வந்து அந்த மாதிரி சமைச்சு கொடுத்துருங்க. ஸோ இந்த மூளை வந்து நிறையா இண்டஸ்ட்ரீஸ், நிறையா அதாவது ஏர்லைன்ஸில் இருக்கிற கிச்சன் செட்ஸ், அப்புறம் செஃப் ட்ரைனிங் ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மூளை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்வென்ஷன்ஸ்லாம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து பயன்படுத்தினாலும் கூடிய விரைவில், அதாவது நம்ம ஃபியூச்சரில் மேபி 2030 நம்ம ஜென்ரேஷன்ஸ்லாம் குக்கே பண்ண மாட்டாங்க, அடுப்பங்கரைக்கு பக்கத்துலேயே போக மாட்டாங்க, இந்த மாதிரி ரோபோட்டை வாங்கி வீட்டில் ஃபிட் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன வியூவர்ஸ், எங்களோட லேட்டஸ்ட் நியூஸ் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த விஷயத்தை தெரிவிக்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.